வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்ட்ரா அண்ட் தென் பிரஜன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வலிஞ்சு ஒரு சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து சொல்கிறாங்க. எதுக்காக சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போன வாரம் டாஸ்கில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது சாண்ட்ராக்கு. அதை சாண்ட்ரா அண்ட் தென் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட் எபிசோடில் அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டவும் செஞ்சாங்க. ஸோ பாராட்டவும் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ரிவார்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தார். அந்த டாஸ்க் முடிச்சா அதுவும் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணலாம், டைரக்ட் நாமினேஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே வந்து லைக் இவர் யார் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து போய் ஹக் பண்ணார் அங்கேயே ஷோலே அப்படின்னே சொல்லலாம். அப்பா என்னப்பா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எஸ், ஸோ அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் எல்லாருமே வந்து நிறைய பேர் அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நாமினேஷன் பண்ணுற அந்த பவர் இருக்குது, டைரக்ட் நாமினேட் பண்ணுற பவர். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் வலிஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து சொல்கிறாங்க. வினோத்துக்கு வந்து இன்னும் புரியல, என்ன எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை இப்போ யூஸ்வலாக நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதில் யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க. நாளைக்கு சபரி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வினோத்துக்கு. நாளைக்கு சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை டைரெக்டாக நாமினேட் பண்ணுறாங்க நீ அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சன் டைரெக்டாக நாமினேஷன் லிஸ்ட்டில் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வினோத் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரீசன்னாலே நிறைய பேர் அவங்ககிட்ட போய் வலிஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கனியக்கா சொல்கிறாங்க. உடனே வினோத் நான் பேசலையே அப்படின்ற மாதிரி அவர் அப்பயும் இன்னசென்ட்டாக பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரம்யாவும் போய் பேசியிருக்காங்க போல். ஸோ கனியக்கா பக்கத்தில் ரம்யா இருந்தனால ரம்யா வந்து பார்த்திங்கன்னா, நான் பேசினேன் ஆனால் வந்து நார்மலாக தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கனியக்கா வந்து பக்கத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் வினோத் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டாரா என்னன்னு தெரில. அங்கே பக்கத்தில் இருக்காரு, அவர் தான் போய் ஒரே பேச்சு என்னென்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து சொன்னாங்க. பட் அவர் தூங்கலையா என்னன்னு தெரில, குசுன்னு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஒரு கேமை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விளையாடுறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கலாம். பட் இந்த விஷயத்தை கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, சபரி, அதுக்கப்புறம் வினோத், அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் தூங்கிட்டார், இவங்ககிட்டலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.